கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நியாயத்துடன் உயர்த்தும் வல்லமை. சங்கீதம் 75:7. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். இன்று நம்மை ஆளும் அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் ஆண்டவரை போல நீதி செய்கிறவர்களாக மாற வேண்டும். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். பவுல் கூறுகிறார், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்கிறார். சாலமஞானி கூறுகிறார், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். எனவே ஜனங்களுக்கு நன்மை செய்து நீதியிலும் உண்மையிலும் நடக்கும் நியாயமான தலைவர்களை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். பணத்திற்காகவோ பாசத்திற்காகவோ நமது தனிப்பட்ட உயர்வுக்காகவோ நாம் நமது தேசத்தையோ சமூகத்தையோ குடும்பத்தையோ விற்று போட தேச துரோகிகளாக மாறிவிடக்கூடாது. அந்த செயல்களை ஆண்டவர் வெறுக்கிறார். காரணம், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். நாமும் ஞானமாய் செயல்பட வேண்டும். இந்நாட்களில் நம்முடைய உரிமையும் ஜெபமும் தேவனுடைய சித்தம் நிறைவேற செயல்பட வேண்டும். பிரியரே, யோசேப்புக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததால் தனது குடும்பம் வெறுத்த போதிலும் எகிப்து தேசத்தின் பார்வோனுடைய அடுத்த நிலையில் உயர்த்தப்பட்டார். மக்கள் பஞ்சத்தில் அழிந்து போகாமல் காக்கப்பட்டார்கள். தேசம் அவர் மூலமாய் செழித்தது. அந்நிய தேசத்தில் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அப்படியே இந்நாள் இருக்க நாம் ஒவ்வொருவரும் நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.